ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் vlog, அதாவது இன்றைக்கி மார்னிங் vlog தாங்க எடுத்திருக்கேன். காலையில் எழுந்தோடனே சத்துமாவுக்கு கழுவி காய வச்சலான்னு சொல்லி எழுந்து வந்தேங்க. பார்த்தா காலையில் எழுந்தோடனே மழை. சரி ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு காலையில் சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. டிஃபனுக்கு வந்து மிளகு தக்காளி கீரை சட்னியும், லஞ்சுக்கு வந்து பாசிப்பருப்பு குழம்பு, பீட்ரூட் பொரியல், ரசம் பிளான் பண்ணியிருந்தாங்க. பீட்ரூட் பொரியல் மட்டும் மதியமாக வச்சுக்கலாம், காலையில் வந்து குழம்பு ரசம்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாசிப்பருப்பு குழம்பு வந்து இன்றைக்கி 1 பார்ட் குழம்பு மாதிரி வச்சுட்டேன். அதாவது குக்கர்லேயே எல்லாமே வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள் எல்லாம் ஒன்றா போட்டு வைப்போம்ல, அது மாதிரி ஒன் பார்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அப்படியே தாளித்து மட்டும் கொட்டினா வேலை முடிஞ்சதில்ல, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. சரி அதனால் 1 பார்ட் ரெசிபி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். மிளகு தக்காளி கீரை சட்னி வந்து நான் நார்மலாக மல்லி புதினா சட்னிலாம் செய்வோம்ல, அதே மெத்தடில் தான் செய்வேன். கடுகு உளுத்தம் பருப்பு மல்லி சீரகம்லாம் போட்டு செய்வோம்ல, சேம் மெத்தடில் தான் செய்வேங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் மிளகு தக்காளி கீரை பொரியல் கொஞ்சம் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதிகமாக மிளகு தக்காளி கீரை சட்னியாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் துவையல் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை ரெடி ஆகிறதுக்குள்ளே, கீரை சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ளே அப்படியே வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ரசமும் கையோடு வச்சுட்டேன் காலையிலேயே. லஞ்சுக்கு வந்து மதியமாக வந்து பீட்ரூட் பொரியல் மட்டும் ரெடி பண்ணால் வேலை முடிஞ்சுது. எல்லாமே ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்து காலையில் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. சரி ஃபஸ்ட்டு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு, பசங்களும் 2 பேரும் எழுந்துட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா வேலைக்கு போய்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு பாத்திரம்லாம் விளக்குறது இருந்ததுங்க. எல்லாமே விளக்கி முடிச்சுட்டு எல்லாம் பார்த்தா மணி 11 மணி ஆகிடுச்சு. நல்லா வெயிலுமே நல்லா வந்திருந்தது. அதோட சத்து மாவுக்கும் கையோட கழுவி காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சத்து மாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைம் கழுவுனேன் இன்றைக்கி. அழுக்கு வந்துகிட்டே இருந்தது. நல்லா தண்ணி கிறிஸ்டல் கிளியராக வர வரைக்கும் நல்லா ஒரு 7-8 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே 11:30 பக்கமாக ஆகிடுச்சு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இனி மதியத்துக்கு மேலே தான் இட்லி பொடி அதெல்லாம் வறுக்கணும். நெக்ஸ்ட் விலாகில் அதெல்லாம் காட்டுறேங்க.